நேமத்தாம்பட்டி தோனி பிரதர்ஸ் ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. டாஸ் வின் பண்ண யாரு? நேமத்தாம்பட்டி டாஸை வின் பண்ணி சொல்றீங்களா? ஓகே போறாரு கார்த்தி ப்ரோ. நேமத்தாம்பட்டி இல்லைங்க பாட்டிட்டாங்க. போடா பசுபதி நேமத்தாம்பட்டிக்காக. ரெட் லெவன்ஸுக்கு ஓப்பனரா பூச்சி ராமு, நான் சைக்கிள் ஜமால். ஃபர்ஸ்ட் ஓவரா ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ்ல அடிக்க முயற்சி. தான் சந்தித்த முதல் பந்திலேயே பவுண்டரி எடுத்தார். ஓவர் ஆகியிருக்காரு தம்பி ராம். அருமையான செகண்ட் பால் அகைன் ரிவர்ஸ்க்கான முயற்சி. டாட் பால் சிறப்பாக வீசி. அங்கே ஒரு மிஸ். ஒரு ஃபீல்டர் தடுப்பாட்டம். ரெண்டு ஃபோர் பதிவு பண்ணியிருக்காரு பூச்சி. நெக்ஸ்ட் பால் அருமையான பந்து. டாட் பால். அருமையான பந்து. ஒரு பந்து ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. 5 பந்துக்கு 9 ரன் ஆயிருக்கு பவர் பிளேல. இப்போ ஸ்ட்ரைக்ல ஜமால். பசுபதி இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. ஒரு மிஸ் ஃபீல்ட் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். பவர் பிளேடா லாஸ்ட் பால். பிச்சுக்குச்சு நினைக்கிறேங்க. கேப்ல போயிருக்கு. முதல் பால்ல பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ஜமால். விக்கெட் எதையும் இழக்காம 13 ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. ஓவர் பவர் பிளே போடுறதுக்கு ராஜ் ஸ்ட்ரைக்ல 2 4 அடிச்சா ராம் பூச்சு. பேட்டல் ராஜ் ராம். ஒரு ரன்னுக்கான தேடல். ஒரு ரன்னு மட்டும் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல ஜமால். ஸ்ட்ரைட் பேட். அங்கே ஒரு 4. அருமையான 4. ஃபேஸ் பண்ண 2 பந்தையுமே பவுண்டரியா கன்சிடர் பண்ணியிருக்காரு. அடுத்த பந்து டாட் பால். சிறு சர்ச்சை. நோ பால் கேட்குறாங்க. லைனுக்கு உள்ள இருந்தா வைடு, வெளியில இருந்தா நோ பால். வைடு கொடுத்துருக்காங்க. எடுத்து அடிச்சிருக்காருங்க ஜமால். 6 ரன் பார்க்கணும். மிகப்பெரிய அடி. 4 1 டாட் பவுண்டரி. அருமையான அடி பவுண்டரி. நான் அடிச்சா 4 தான் அடிப்பேன்னு ஆடிட்டு இருக்காரு ஜமால். 4 பந்துல 3 பவுண்டரி அடிச்சிருக்காரு ஜமால். நெக்ஸ்ட் பால் அதையும் பவுண்டரி அடிக்கிறதுக்கான தேடல். டாட் பால் அப்படின்னு நினைச்சா ஒரு ரன் ஆயிடுச்சு. லைட் பாய் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் எதையும் இழக்காம 25 ரன் அடிச்சிருக்காங்க ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. ஜமால் பூச்சி 2 பேரும் சேர்ந்து 3வது ஓவர் போடுறதுக்கு செம்பா ஸ்ட்ரைக்ல அதிரடி மன்னன் பூச்சி. 6 அடி பட்டத்திற்கு சொந்தக்காரராக இருக்காரு. அடிச்சுட்டாருங்க. என்னன்னு பார்க்கணும். அங்கே கீழே கார்த்தி இருக்காரு. ஒரு குடவான கிளப்பிருக்காரு பூச்சி. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட். கேட்ச விட்டாரு கார்த்தி. ஸ்ட்ரைக்ல ஜமால் நிறைய ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. பூச்சியோட விக்கெட்டை என்ன அளவுக்கு டீமை பாதிக்கின்றது நல்லா தெரியும். தட்டியிருக்காரு. அங்கே செல்வம் இருக்காரு. ஒரு ஃபீல்டிங் மட்டும் சைக்கிள் பூச்சி. நேருக்கு நேரம் அடிக்க முயற்சி. இங்க பசுபதி இருக்காரு.
கேட்சான்னு பார்க்கணும். 2 பேர் ஆஹா. சேர்த்துட்டாங்க. இரண்டாவது முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது கேட்ச் மிஸ். அருமையா பந்து விட்டாரு. 2 கேட்ச். இங்க ஓடுறா. அடுத்த பந்து இப்ப நேருக்கு நேரா எடுத்து ஆஹா, கொடுத்திருக்காரு. அருமையான அடி. ஒரு ரன் மட்டும். ஆஹா, அருமையான பந்து வீச்சு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 30 ரன் அடிச்சிருக்காங்க. ரெட் லெவன்ஸ் காரைக்குடி எந்த விக்கெட்டையும் இழக்காம. தவற விடப்பட்டது. நாலாவது ஓவர் போடுறதுக்கு ராஜ் இப்போ ஸ்ட்ரைக்ல குச்சி. அருமையான பந்து டாட் பால் போட்டிருக்காரு ராஜ். அகைன் ஒரு டாட் போட்டிருக்காரு ராஜ். குச்சி வச்சு பேக் டு பேக் 2 டாட் போட்டிருக்காரு ராஜ். எடுத்து அடிச்சிருக்காரு. பூச்சி ஆறான்னு பார்க்கணும். அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. கை மேல விழுகுதான்னு பார்க்கணும். கையிலே விழுகுதுங்க. 3 பால டாட் போட்டிருக்காரு ராஜ் விக்கெட்டோட. 2 அஜய் நியூ பேட்ஸ்மேன். இவர் ஒரு நல்ல பவுண்டரிகளும் சிக்ஸர்களும் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். நல்ல பால். லக் பை ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நீ மேல போய் பசுபதி நீ மேல போய் டாட் பால். தனது 5வது பந்தையும் டாட் பாலாக வீசியுள்ளார் ராஜ். நான் போட்ட அனைத்து பந்துகளையுமே டாட்டுக்காக தான் போட்டிருக்காரு. 4ல வீசி கொண்டிருக்கிறார். 5 பந்துல 4 பந்து டாட்டு. 1 லெக் பைல ஒரு ரன் போயிருக்கு. மேட்சோட லாஸ்ட் பால் ராஜுக்கு. டாட் பால் அகைன். நோ கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பால் கிரீஸ் நோ. ஃப்ரீ குட் பால். எடுத்து அடிக்க முயற்சி லெக் சைடில். இங்கே ஒரு ஃபீல்ட் நல்ல ஃபீல்டுங்க. 2 ரன் அலோவ் பண்ணியிருக்காரு முத்துப்பாண்டி. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34 ரன் அடிச்சிருக்காங்க ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. 5th ஓவர். இங்கே ஒரு நல்ல சேவ். நல்ல தடுப்பு, நல்ல தடுப்பு. ஒரு ரன் மட்டும். முஸ்தபா நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல பஞ்சம். முஸ்தபா ஆஃப் சைடுல 2வது ரன் ஓட முயற்சி. அங்க ரன் அவுட்டான்னு பார்க்கணும். ஆஹா, அருமையான ஓடி ஓட்டம். இருக்காங்க. ஆஃப் சைடுல ஆஹா, அருமையான அடி. போறான்னு பார்க்கணும். அங்க நல்லா கட் பண்ணிருக்காரு. செல்வம் ஒரு போகாது. அந்த எடுத்துட்டாரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. 3வது ரன் காண போல. ஓட்டம். 3 ரன் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பஜாய் எடுத்து அடிச்சிருக்காரு. ஆஹா, அருமையான அடி. இங்க செல்வம் இருக்காரு. சூரியன் ஒளி ஒண்ணும் தெரியாது. சூரிய ஒளியின் காரணமாக பந்தை கேட்ச் பிடிக்க முடியல. 2 ரன்னுக்கு எடுத்து போட்டிருக்காரு. பரவாயில்ல, பரவாயில்ல. நல்ல ஃபீல்டிங். ஆஹா, அருமையான அடி. அடிச்சிருக்காருங்க அஜய். கண்டிப்பா இது போடுறாங்க. சிக்னேச்சர் ஷாட்ங்க. பவுண்டரிக்கு சென்று அஜய் ஆன் ஃபயர். ஆஹா, நல்ல அருமையான ஷாட். அடி. இங்க செல்வம் இருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். காத்து உள்ள தள்ளுது. நல்ல கேட்சுங்க. ஆஹா. அருமையான கேட்ச் எடுத்திருக்காருங்க செல்வம். குட் கேட்ச். அருமையாக catch செய்தார். ஓவர் முடிஞ்சிருக்கு. கடைசி ஓவர் 46 ரன் அடிச்சிருக்காங்க அதிரடி ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. ஆட்டக்காரன். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு முத்துப்பாண்டி. 5 ஓவருக்கு 46 ரன் அடிச்சிருக்காங்க ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. ஸ்ட்ரைக்ல இப்ப ஜமால், நான் ஸ்ட்ரைக்ல தௌஃபிக். நல்ல கேட்ச். நான் போட்ட ஜமாலோட முதல் விக்கெட் எடுத்திருக்காரு. பந்திலேயே முத்துப்பாண்டி ஜமட்ட வீரமணி ஸ்ட்ரைக்ல. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. வைடு கொடுத்திருக்காரு லக்காம்பேர். அகலப்பந்து என்று அறிவிக்கப்பட்டது. வைடு கொடுத்திருக்காரு. வைட் +1. 2 ரன்கள். சிறந்த பந்து வீச்சாளர். பெரிய ஆறுகள் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அடிச்சிட்டாருங்க. ஆஹா, 6 தாங்க. சந்தித்த முதல் பந்திலேயே பெரிய 6 அடித்து தௌஃபிக். சிறந்த பந்து வீச்சாளர். பெரிய ஆறுகள் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அடிச்சிட்டாருங்க. முதல் பந்திலேயே பெரிய 6 அடித்து தௌஃபிக். டாட் பால் அவுட். ரன் அவுட். பாண்டித்துறை
முத்துப்பாண்டி எடுத்து அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல. அங்கே ஒரு catch பிடிச்சிருக்காரு. அது 4 கூட இருக்கலாம் இல்ல. கேட்சை டிராப் செய்து 2 ரன்கள். கேட்ச் மிஸ்ஸுங்க. ஆஹா கண்ணை கண்ணை மூடுறக்குள்ள ஒரே டாப்பா. முத்துமணி ஒரு ரன் பண்ணியிருக்காரு. எடுத்து அடிச்சிருக்காரு தோஃபிக். 6 கேட்சான்னு பார்க்கணும். அங்கே பாய் இருக்காரு. நல்ல கேட்ச். ஆஹா ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 57 ரன் அடிச்சிருக்காங்க ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. 58 அடிச்சா நேவந்தாம்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணலாம். கிரிக்கெட் ஓவர் சூர்யா இருக்காரு. நேவந்தாம்பட்டிக்காக முத்துப்பாண்டி கார்த்தி 2 பேரும் ஓப்பனர்ஸாக வந்திருக்காங்க. கேப்டன் பாலா போன மேட்சோட கதாநாயகன் சொல்லலாம். லாஸ்ட் ஓவரை சீக்கிரம் சிறப்பாக போட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நிப்பாட்டுறதுக்கு காரணமே வருதான் முத்துப்பாண்டி. பாய் ரன் அவுட் எடுத்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட். நல்ல த்ரோ முத்துப்பாண்டி. லக் பாய் ரன் அவுட் எடுத்து அடிச்சிருக்காருங்க. பையா டைரக்டா அடிச்சிருக்காருங்க. கார்த்தி அவரோட விக்கெட்டை கருப்பையா தூக்கியிருக்காரு. கார்த்தி இடத்த நிற்ப நியூ பேட்டரா முத்துமணி. பவர் பிளேயோட நல்ல பிளேயர் ஒரு ப்ரீவர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் பாலே திரும்பிட்டாரு. ஆஹா பவுண்டரியா சிக்ஸா 4ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு முத்துமணி. ஃபர்ஸ்ட் போற அடிச்சிருக்காரு. நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு முத்துமணி. 6-4 பார்க்கணுங்க. நல்ல ஷாட்டுங்க. 4 பேக் டு பேக் 2 4 அடிச்சிருக்காரு முத்துமணி. 3 பந்துல ஒரு விக்கெட் 2 4 இது வரைக்கும். அடுத்து அடிச்சிருக்காரு. 6 அருமையான ஆறே தாங்க. பவர் பிளேயோட ஹீரோங்க முத்துமணி. தற்போது 6 அடி பறக்க சொந்தக்காரராக விட்டுருக்காருங்க. 2 4 ஒரு 6 பறக்க விட்டுருக்காரு முத்துமணி. 3 பந்துல ஒரு விக்கெட் 2 4 இது வரைக்கும். அடுத்து அடிச்சிருக்காரு. அருமையான முக்கியமான மேட்ச் இது. கோல் டிசைடர். பேக் டு பேக் 4 6. அடுத்து அடிச்சிருக்காரு முத்துமணி. 6 பார்க்கணும். பெரிய ஷாட்டுங்க. நான் சந்தித்த 4 பந்துல 20 ரன் அடிச்சிருக்காரு முத்துமணி. வாட் பேட்டிங் முத்துமணி ராக்கிங் ஸ்டார். முக்கியமான மேட்ச் இது. கோல் டிசைடர். பேக் டு பேக் 4 6. அடுத்து அடிச்சிருக்காரு முத்துமணி. 6 பார்க்கணும். பெரிய ஷாட்டுங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் பால். அதையும் எடுத்து விட்டுருக்காருங்க. 4 ரன் பார்க்கணும். 5 பந்துகள்ல 3 4 2 6 அடிச்சு 24 ரன் அடிச்சிருக்காரு 5 பந்துல. பெரிய இம்பாக்ட். ரெண்டாவது ஓவர் பவர் பிளே போடுறதுக்கு பாண்டித்துறை ஸ்ட்ரைக்ல முத்துப்பாண்டி. பாண்டி ராவியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்க லெக் சைடுல ஒரு ஷாட்டுங்க. முத்துப்பாண்டி தான் சந்தித்த இரண்டாவது பந்த 4 பதிவு பண்ணிருக்காரு. பவுண்டரி. செகண்ட் பால் நேருக்கு நேரா அடிக்க முயற்சி. அங்க ஒரு ரன் இருக்கு. ஆனந்த் ஒரு சிறந்த தற்பாளர். இப்ப பெரிய ஷாட் ஆடிக்கிட்டு இருக்கிற முத்துமணி. இதுக்கு 24ல நின்னுகிட்டு இருக்காரு. அருமையான ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். 2 ஓடி விடுவா. பிரகாஷ் ஒரு நல்ல ஃபீல்டர். அங்க ஒரு சான்ஸ் இருந்துச்சு நினைக்கிறேன். நல்ல ஓட்டம். ரன் ஓடி இருக்காரு. 2 ரன்கள். டாட் பால். ஃபர்ஸ்ட் டாட் பால். நான் ஒரு நல்ல பாண்டித்துறை போட்டுருக்காரு முத்துமணிக்கு. டாட் பால் போட்டு லெக் சைடுல வீசிருக்காரு பேட். அகைன் அருமையான அடி. சூர்யா சேஸ் பண்றாரு. கிரிக்கெட் லவர் அவர் எடுத்து வரான்னு பார்க்கலாம். நல்ல ஃபீல்டர் அவரு. அருமையான ஃபீல்டர் அவரு. 4 தடுத்து போட்டுருக்காரு. 2 ரன் சேவ் பண்ணிருக்காரு ரெட் லெவன்ஸுக்காக. அடிச்சிருக்காருங்க லெக் சைடுல. 4 ரன் பார்க்கணும். இதோட வல்லமைப்படுத்தவர் முத்துமணி. அவரு 43 ரன் அடிச்சிருக்காரு. தனி ஒரு ஆளா. 37
முடிஞ்சிருக்கு. 37 ரன் அடிச்சிருக்காங்க. 33 ரன் அடிச்சிருக்காரு. ஓவர் போடுறதுக்கு ஜமால், ஸ்ட்ரைக்ல முத்துப்பாண்டி. ரன்னுக்காக சென்சிபிள் கிரிக்கெட் ஆடுறாரு முத்துப்பாண்டி. ரன்னு White ball. Decision pending. முத்துப்பாண்டி அழகுங்க. அந்த கேப்ல கேப்ல அடிச்சிருக்காரு முத்துப்பாண்டி. முத்தான ஷாட்டுங்க இது முத்துப்பாண்டி பேட்ல இருந்து. ரன் அவுட்டுக்கான சான்ஸ். ஒரு ரன் மட்டும். முத்துமணி தான் சந்தித்த 9 பந்துல 33 ரன் அடிச்சிருக்காரு. லெக் சைடுல அடிச்சிருக்காருங்க. தான் சந்தித்த அடுத்த பந்தயம் அகைன் 4ல ஆடிட்டு இருக்காருங்க. 37. வாட் a shot ங்க. அருமையான ஷாட் ஆடி இருக்காரு. 41 ரன் தாண்டி ஒரு ஆள் அடிச்சிருக்காருங்க. டாட் பால். டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. 53 ரன் அடிச்சிருக்காங்க. தோனி பிரதர்ஸ் ஞமத்தாம்பட்டி. முத்துமணி மட்டும் தன அணிக்காக 40 ரன்களை சேர்த்துள்ளார். பாலா, கேப்டன் பாலா. சென்சிபிள் கிரிக்கெட். ஸ்ட்ரைக்ல முத்துமணி. சிங்கிள். சிறப்பு. ஒரு ரன் மட்டும். முயற்சியில முத்துப்பாண்டி முத்துமணி முத்தான முத்தா முத்துமணியும் அவங்க டீம் செமிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சிங்கிள் ஹேண்டடா முத்துமணி இந்த மேட்சோட 42 ரன்கள் அடிச்சிருக்காரு முத்துமணி. சிறந்த